சில பேர் அல்லாஹ் ரொம்ப பிரியப்பட்டுருவான். ஆனால் அவங்க ஏதாவது போய் லாக்காக இருப்பாங்க, அதை இதை செய்து உடனே அல்லாஹ் அவரை ரூக பிரிக்கிறதுக்குள்ள ஒரு ஏற்பாடு செய்வானா. அவர் மௌத்து வர்றதுக்குள்ள அவருக்கு ஏதாவது ஒரு நோயில போட்டிருப்பான்பானா, அவருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருப்பானா, என்னத்தையாவது ஒரு சின்ன சின்ன சோதனையை கொடுத்துடுறாரு. ஏன் அல்லாஹ் ரொம்ப பிரிய வச்சிருந்தாயே, அதனால தான் இந்த சோதனையை கொடுத்தேன். ஏன்னா என்கிட்ட வரும்போது அவனை நான் அப்படியே அரவணைக்கணும். அவன் சில தவறு செய்தான், அதை மன்னிக்கிறதுக்கு அந்த சோதனை. எங்கிட்ட நடந்த தவறை மன்னிக்க தான் சோதனை. ஒரு சின்ன கவலையை கொடுத்துருவானா அல்லாஹ். ஏன் கவலையை கொடுத்தாய்? கவலையே இல்லாத ஆளாச்சே. எப்படி கவலையே இல்லாதவருக்கு கவலையா? ஆமா கொடுத்தேன். எதுக்கு? அவர் அந்தஸ்தை உயர்த்த கவலையை கொடுத்தேன். சுப்ஹானல்லாஹ். என் அந்தஸ்தை உயர்த்துறதுக்கு கவலை. நம்ம நிறைய பேர் சொல்றோம்ல, ஒரே கவலையா இருக்காது, ஒரே கவலை. என்ன கவலை? கவலைங்கிறதுலாம் ஒன்றும் மேட்ரு இல்லை. கவலைலாம் படக்கூடாது. துன்யா விஷயத்துல கவலைப்படாதீர்கள் என்றார்கள். கவலை வருதா, அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான்னு அர்த்தம். ஆக மொத்தம் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுக்கிறதுக்கான சில வழிகளை அல்லாஹ் தேடிக்கொண்டு தருகிறான். இதை நம்ம புரியாம சில நேரத்தில் நமக்கு கொஞ்சம் கோபம் வேகம்லாம் வந்துடுது. எதுக்கு போட்டு சில பேர் சொல்லவே செய்றாங்க, ஃபோன் அடிச்சே சொல்றாங்க, அல்லாஹ் ஏந்தானோ நம்மோடு இப்படி நடக்கிறான். நான் சொன்னேன், அல்லாஹ் ஏந்தானோ நடக்கிறான் கேட்குறீங்கல்ல, உங்க மேல ரொம்ப அன்பு வச்சு நடக்கிறான் அல்லாஹ். அவன் அன்பை புரிந்து கொள்ளன்.